நாகர்கோவில் அருகே தேவாலயத்தில் இடிக்கப்பட்ட இடத்தில் மீண்டும் கல்லறைகளை கட்டிய நபர்கள். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே உள்ள புன்னைநகர் பகுதியில் புனிதலூர்து அன்னை தேவாலயம் ஒன்று உள்ளது. இங்குள்ள பங்கு மக்களின் முன்னோர்களை இந்த தேவாலயத்திற்கு சொந்தமான கல்லறை தோட்டத்தில் அடக்கம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் இதுவரை 2000க்கும் மேற்பட்டோரை இங்கு அடக்கம் செய்யப்பட்டுள்ளதால் கல்லறை தோட்டத்தில் இடம் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. எனவே ஊர் மக்கள் ஒன்று கூடி முடிவு எடுத்து அதில் அடக்கம் செய்த கல்லறைகளை மாற்றி மறுசீரமைப்பு செய்து புதிய கல்லறை தோட்டம் கட்ட வேண்டும் என்று முடிவு செய்தனர். இந்த நிலையில் ஒரு தரப்பினர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தற்போது அவர்களின் முன்னோர்களை அடக்கம் செய்த இடத்தில் மீண்டும் கல்லறை கட்டி வருகின்றனர். இதுகுறித்து நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடந்து வரும் நிலையில் கல்லறை தோட்டத்தை மறுசீரமைக்கும் வரை அங்கு புதிய கல்லறை கட்டக்கூடாது என்று விதி உள்ளதாகவும் மீறும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நேசமணி நகர் காவல் நிலையத்திலும் புகார் அளிக்கப்பட்டது. இந்த நிலையில் ஒரு தரப்பினர் இன்று காலை அங்கு மீண்டும் கல்லறை கட்டும் முயற்சியில் ஈடுபட்டனர். இதனை அறிந்த மற்றொரு தரப்பினர் கல்லறை கட்டும் பணியை தடுத்து நிறுத்தினர். பின்னர் இதுகுறித்த தகவலின் பேரில் அங்கு ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டனர். மேலும் இது தொடர்பாக இரு தரப்பினரிடமும் மாவட்ட கோட்டாட்சியர் தலைமையில் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது.